ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சேர்க்காமல் சும்மா சாதாரணமாகவே வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ இந்த அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும். பொரி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், பாதி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா இது பொரிஞ்சு வரணும். இப்போது இதை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸாக கூட இருந்திருக்கு ஒன் டைமில். இது சும்மா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தெளித்து வறுப்பாங்க. இப்போ நம்ம பொடிக்காக சும்மா வறுத்து எடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கப் அளவுக்கு தான் நான் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து செய்யணுமோ, எந்த கப் ஸ்மால் கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தான் எல்லா பொருளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஓரளவு செவந்து வரணும். பாருங்கள், சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம வேறு ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான தட்டில் எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதே கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து உளுத்தம்பருப்பு நொய் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரணமாக கருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெள்ளை உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நொய் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இல்லை எது சேர்த்தாலும் உங்களுக்கு அதே டேஸ்ட் வந்துடும். இப்போ இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அதே தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், தோல்லாம் சுருங்கி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அதே தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மீடியமான காரம் தேவைப்படுதுன்னா இந்த 15 மிளகாய் போதும். இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட் லெவலை பொறுத்தது. பாருங்கள், இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். இப்போது கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம பெருங்காயத்தூளை வந்து வறுத்தெடுத்து அதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வறுக்காமல் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்க போகிறோம். தோலோடு சேர்த்துக்கோங்க. இது வறுக்க தேவையில்லை. அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம வந்து பச்சையாக சேர்க்கறதுனால கெட்டு போகாது. பாருங்கள், இப்போ எல்லா பொருளையும் நம்ம வந்து
வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதிர்பார்த்த மாதிரியே காரசாரமான ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.